அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போகிற வீடியோ தான் பார்க்கலாமா? நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஜனநாயகம் படத்தை லீக் பண்ணிட்டாங்க. வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜனநாயகம் படம் லீக் ஆனதை பத்தியும் அப்புறம் அது ரிலேட்டடா வந்த மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், இந்த TN26 ஒரு படம் வந்துச்சுல, அதோட ரிவ்யூவும் பார்க்க போறோம். அந்த படத்துல வேற நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு படம் ரிலீஸே ஆகாம, அதுவும் ரிலீஸ் டேட்டே என்னன்னு தெரியாம, கடைசி படம் வேற, அதுவும் தியேட்டர் பிரிண்ட் கூட கிடையாது, பிரிண்ட்ல ஒரு ஃபுல் படமே லீக் ஆயிருக்கு. கேள்விப்படுறேன்டா, ஏப்ரல் 9ஆம் தேதி நைட்டு தான் ஒரு சில சீன்ஸ் லீக் ஆயிடுன்னு சொன்னாங்க. அதுவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சரிடா, ஒரு சில சீன்ஸ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கி காலையில எழுந்து பார்த்தா ஃபுல் படத்தையுமே இது பண்ணிட்டாங்க. ஒரு ஃபுல் படமே லீக் ஆயிருக்கு. அப்புறம் அன்னைக்கு எல்லைக்கு போய் வேற ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால தியேட்டருக்கு போனேன். தியேட்டருக்கு போனா அங்கேயே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா அந்த படத்தோட சீன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா லிங்க் கொடுறான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் படம் முடிஞ்சு டீ கடைக்கு போய் டீ குடிக்க போனா அங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன பேசுறாங்க? அந்த படம் லீக் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு எப்படியாவது பிளாக் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை டவுன்லோட் பண்றதோ, ஷேர் பண்றதோ, பாக்குறதோ அதுவே ஒரு கிரைம் தான். ஆனா இதெல்லாம் கிரைமே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. டேய், யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டே தான் நடந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா இந்த படத்துக்கு வந்துட்டு மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமா ஒரு படத்தை பார்த்தது தப்பு, அது அறிவே இல்ல. அவங்க மேலயும் கேஸ் போடணும். அத வந்துட்டு வீட்ல டிவில பார்த்து அதுக்கு வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ரியாக்ஷன் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அப்படியா? யார் பாக்குற வேலை இது? நாட்டு பண்ணிட்டானுல. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா அது இப்படி லீக் ஆயிடுச்சு, நம்ம தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இப்படி லீக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம எவ்வளவு பேர் வந்து உழைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் டேட்டே அறிவிக்கல, அதுக்கு முன்னாடி படம் லீக் ஆகி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஆனா இப்போ ஓரளவு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து பழகிட்டாங்க போல. இதுல என்ன கொடுமைனா, விஜய் ஃபேன்ஸே இதை பார்த்துட்டு அதுக்கு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆனாதான்டா நாங்க கவலைப்படணும், எலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆனா நீங்க தான்டா கவலைப்படணும். என்னடா இந்த கமெண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்டா அங்க அவ்வளவு பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் அங்க கண்டனம் தெரிவிச்சு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க என்னன்னா இப்படி ஃபயர் விட்டு இருக்காங்க. நிச்சயமே இல்ல. இல்ல அவன் கேக்குறேன், நீங்க வந்து உங்க அண்ணாக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஒழிச்சணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல மத்த ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் வந்துட்டு இது மாதிரி பண்றாங்கன்னா அவங்க வந்துட்டு வன்மத்துல பண்றாங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுவே ஒரு டாக்ஸிக்கான விஷயம் தான். ஆனா நீங்க பண்ணும்போது என்ன சொல்றேன்னு தெரியலடா. லிட்டரலி நீங்க ஒரு பைரசி வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியா பக்கம் போனாலே எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும், உண்மையான ஃபேன்ஸா எல்லாம் கூட இருக்கலாம். இது வந்துட்டு விஜய் ஒரு அரசியலே வந்துருச்சு, அரசியல் ரீதியாவே அட்டாக் பண்ணும். படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது மத்த படங்களுக்குமே நடக்கலாம். அப்படி நடந்தாலுமே ஒரு மூவி பைரசியை வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணவோ இல்ல என்கரேஜ் பண்ணவோ இல்ல அதை நார்மலைஸ் பண்ணவோ கூடாது. இப்போ அதுதான் சோஷியல் மீடியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. யார் குழிப்பறிப்பார்கள் என்றே தெரியவில்லை தாசன். இத்தனை காலம் நீ எனக்கு குழிப்பறித்து சிலுவையில் நடாமல் இருந்தாயே, அதுவே அட்டகாசமான செயல் தான். இந்த படத்தை லீக் பண்ணது யாருன்னு நிறைய பேர் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பிஜேபி தான் லீக் பண்ணிருக்காங்க, இல்லங்க மூவி டீம்ல உள்ள ஒரு ஆள் தான் லீக் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இல்லங்க, விஜய் தாங்க லீக் பண்ணிருக்காரு
அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. உண்மையாவே லீக் பண்ணது யாருங்கிறது இது வரைக்கும் தெரியல. மேபி ஒரு சில நாட்கள்ல அதை வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிப்பாங்களா இல்ல அதுவும் தமிழ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க, என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு ஜனநாயகம் படத்தோட ரிவ்யூ சொல்லுங்கன்னு அடப்பாவிகளா. ஜனநாயகம் படத்தோட ரிவ்யூ தானே. படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர்ல Theatreல பார்த்துட்டு ஆமா. ரிவ்யூ வந்துட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். லேட்டா வந்தாலும் ஃபாஸ்டா வருவோம். ஆனால் அப்செட் ஆக மாட்டோம். படம் நல்லா இருந்தாலும் சரி, மொக்கையா இருந்தாலும் சரி, பகவான் கேசரியா இருந்தாலும் சரி, தியேட்டர்லயே பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆன பிறகு பாத்துக்கலாம். அதே போல நீங்களும் இந்த படத்தை டவுன்லோட் பண்றதோ ஷேர் பண்றதோ ஆமா. அதை பாக்குறதோ அது வந்து பண்ணாதீங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பா பார்க்கலாம். பைரசியை நீங்களே என்கரேஜ் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. படத்தை லீக் பண்ண மட்டும் கையில கிடைச்சான் அவன் அந்த அடுத்து TN 2026 படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ஓம் சக்தி பராசக்தி. நானும் ட்ரைலர்லாம் பார்த்து இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் மூவியா இருக்கும், அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனாலதான் இந்த படத்துக்கு போனேன். கடைசியில ஏன்டா போனோம். ரொம்ப மொக்கைய போட்டாங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது டிவிகே தலைவர் விஜயோட பயோபிக் மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சீமான் மாதிரியே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படியா? இதை நோட் பண்ணலையே. சட்டையர் மூவி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். ஐயா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, தம்பி ராமையா வந்துட்டு ஒரு பரம்பரை பணக்காரரா இருக்காரு. அவர் வந்துட்டு எம்ஜிஆரோட ஒரு தீவிர ஃபேனா இருக்காரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு புதுமுக நடிகரோட நடிப்பை பார்த்து தம்பி ராமையாக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அந்த புதுமுக நடிகர் தான் குலுக்கந்த் குமார். அப்படி என்னடா நடிச்சு கிழிச்சிட்டாருன்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்பதான் தம்பி ராமையா முடிவு பண்றாரு, நீ தாண்டா அடுத்த எம்ஜிஆர், உன்னை அடுத்த எம்ஜிஆர் ஆக்குறண்டான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. கடைசியில அந்த குலுக்கந்த் குமாரை வந்துட்டு எம்ஜிஆர் ஆக்குனாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையே. இப்பவே புரிஞ்சிருக்கும் இது யாரோட பயோபிக் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப ரீசெண்டா கூட அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரா தெரியாத மாதிரி கேக்குறாரு. படத்தை டைரக்ட் பண்ணது உமாபதி எஸ் ராமையா. இவர் வந்துட்டு தம்பி ராமையாவோட பையன் தான். இந்த படத்துல யாரையா நடிச்சிருக்காங்கன்னா நட்டி, MS பாஸ்கர், தம்பி ராமையா, அப்புறம் யாரு இளவரசு மற்றும் பலர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நடிகர்கள் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் தான், ஸோ அதனால நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களை தவிர்த்து பார்த்தா மத்த நடிகர்கள் யாருமே பெருசா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே இல்ல. அப்போ நாம ஏதாவது சம்பவம் பண்ணி விடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, யோசிக்கிறாரு. ஏன் சரி, நெகட்டிவ் சொல்லுங்க. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். ஐயோ பாசிட்டிவ் வந்து நான் என்னடா சொல்றது. சரி ஓகே, அங்கங்க ஒரு சில காமெடிகள் வந்துட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும். புடிச்ச சீன் கூட ஒன்றும் ஞாபகத்துல இல்ல. 2026 நான் வரேன். இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி எல்லாமே ஓகே தான். ஒரு நடிகர் வந்துட்டு எப்படி இப்போ முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர வரைக்கும் என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத படமா எடுக்குன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதை எந்த அளவுக்கு மொக்கையா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மொக்கையா எடுக்கிறாங்க. இதே மாதிரிதான் மகா நடிகன் சத்யராஜ் நடிப்புல ஒரு படம் இருக்கும். அது இப்ப பார்த்தாலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு நடிகன் வந்துட்டு எப்படி படிப்படியா ஒவ்வொரு படமா நடிச்சு அடுத்தவங்க கால வாரி விட்டு இல்ல அதுல நடக்கிற பிரச்சனைகள் அதை சமாளிச்சு எப்படி அரசியலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, ஏதோ அது மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது ரொம்ப கொடூர மொக்கையா இருக்கு. காமெடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஏதோ காமெடின்னு சொல்லி பண்ணிருக்காங்க, அது சுத்தமா சிரிப்பே இல்ல. இந்த குலுக்கந்த் குமாரை பத்தி நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு யார் கூட ரிலேட் பண்ணிக்க முடியுமோ நீங்க ரிலேட் பண்ணிக்கிங்க, நான் சொல்லல. குலுக்கந்த் குமார் வந்துட்டு நல்ல நல்ல படங்கள் நடிச்சு முன்னேறி வந்துகிட்டே இருக்காரு. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் தெரியுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ண பிறகு அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு. அதாவது அவர் கூட நடிச்ச நடிகை கூட அஃபேர் இருக்கு. ஹீரோட வைஃபுக்கு பிடிக்கல, அவ கூட நீ படமே நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. வைஃபுக்கு தெரியாம இவங்க படம் ஷூட்டிங் சொல்லிட்டு நிறைய டிராவல் எல்லாம் பண்றாங்க. அப்புறம் வைஃப் கிட்ட தொக்கா மாட்டிக்கிறாரு ஒரு நாள். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவரோட 50வது வயசுல அரசியலுக்குள்ள வராரு. அதாவது ரசிகர்களோட நற்பணி மன்றமா இருக்கிறத மக்கள் மன்றமா மாத்துறாரு. அரசியல் கட்சியா மாத்திட்டாரு. ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றி இருக்கிறார்.
அவர் அரசியலை பத்தி பேசுனதும் ஐடி ரைடு வருது. அவரோட படத்தை கேஸ் போட்டு பேன் பண்ணிடுறாங்க. எதுக்கு செய்வான்? மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுற மாதிரி காட்சி எடுத்தாங்க. அப்புறம் நட்டியோட மேனரிசம் எல்லாமே விஜய் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் மாதிரியே கை காட்டுறது, அவர் மாதிரியே நடந்து வருது, இதெல்லாமே விஜய் மாதிரியே தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் முக்கியமா தம்பி ராமையா வந்துட்டு புஷியானது மாதிரியே காமிச்சிருக்காங்க. தம்பி ராமையாவே புஷியானது மாதிரியும், எம்எஸ் பாஸ்கரை செங்கோட்டையன் மாதிரியும், அப்புறம் இளவரசு கேரக்டர் வந்துட்டு ஆதரவு அவங்களோட லுக், அவங்க பண்ற விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிவிகே தலைவர் விஜய் மட்டும் தான் தாக்கப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, சீமானும் தாக்கப்பட்டிருக்காரு. சீமான் மாதிரியே ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் பேசுன டயலாக பேசுறாரு, அவர் பண்ற அந்த மேனரிசம் எல்லாத்தையும் பண்றாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. அடுத்து ரஜினியோட கேரக்டரையும் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த நீங்க படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் படத்துல போய் பாருங்க. இது போல நடிகர்களோட அரசியலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துட்டாங்க. இப்ப ரீசனா நடந்த சில அரசியல் நிகழ்வுகள் பத்தியும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. முக்கியமா டிவிகே கட்சியில நடந்த சில அரசியல் நிகழ்வுகளை தான் இதுல அதிகமா காமிச்சிருக்காங்க. இதுல கமலை பத்தியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது இந்த படத்துல பாருங்க. இந்த படமே நடிகர்களோட அரசியலை பத்தி தான் எடுத்திருக்காங்க. ஆனா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட பரிதாபங்கள் கோபி சார்ட்ட மட்டும் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, சூப்பரா பிச்சு உதறிப்பாங்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. டைம்ல தான்டா கோபி சாரோட அந்த பொலிட்டிக்கல் சட்டை வீடியோஸ்லாம் மிஸ் பண்றேன். நான் முதலமைச்சராக நம்புறேன். சும்மா இந்த 2 வருஷத்துல ட்ரெண்டான சில விஷயங்கள் வச்சு ஒரு படம் எடுக்குன்னு எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் எங்க போகுதுன்னே தெரியாம இவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாம எடுத்திருக்காங்க. எப்பா இந்த படத்துக்கு போய் எனக்கு நானே ஒரு தண்டனை கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்களும் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிக்கலாம், உங்களுக்கு வர பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அப்புறம் இந்த படத்தை பார்த்து டிவிகே தொண்டர்கள் எல்லாருக்கும் கோவம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. ஒருவேளை இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கோவப்பட்டிருப்பீங்க. இந்த படமே ஒரு காட்டு மொக்கையான படம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு கோவம் கூட வராது, டயர்ட் ஆயிடுவீங்க. இதுக்கப்புறம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஜீனியம், நீங்க உண்மையாவே ரொம்ப கிரேட். இவ்வளவு வருஷம் டிலே ஆகியும் ஒரு சின்ன கிளிப் கூட லீக்காக விடாம வச்சிருக்கேன் பாருங்க. பாவம் அந்த படம் இருந்தாதான் லீக் ஆகிறதுக்கு. நாங்க ட்ரெய்லர் மட்டும் தான் எடுத்திருக்கோம், அதையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. உண்மையாவே கிரேட் தான்டா. இத்தனை வருஷம் அந்த படத்தை வந்துட்டு லீக் ஆகாம அவ்வளவு பாதுகாத்து வச்சிருக்காங்களே. அது மட்டும் இல்லாம மதகத ராஜா படம் கூட பல வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் கரெக்டா ரிலீஸ் ஆயிருச்சு. சேஃப்டியா வச்சுக்கிறது தான் முக்கியம் போல. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன பிறகுதான் இவங்க வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்களாம். அதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்களாம். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். பண்றது கடத்தல், இதுல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. படம் தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் போட்டா கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு எத்திக்ஸ் இருக்குன்னு நம்ம சந்தோஷப்படணும். அதானே பரவாயில்ல கிடையாது. பேசுவதை பார்த்தால் ஏசுநாதரை போல். 2012 போடா போடி வெர்சஸ் துப்பாக்கி. 2026 எல்லைக்கே வெர்சஸ் ஜனநாயகன். உண்மையாவே அந்த எல்லைக்கு ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு காலையில அந்த படம் வந்திருக்காங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. ஆனா சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஜனநாயகன் பத்தி. ஆமா ஆமா, எல்லாரும் அத பத்தி மறந்துட்டாங்க. அந்த படத்தை எல்லைக்கோட ப்ரமோஷனா பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அது எதுவுமே தெரியவே இல்ல. அந்த படம் இப்ப ஓடுது. அவாய்ட் பண்றாங்க. நான் அத பத்தி கவலைப்படுறேன். யார் லீக் பண்ணாங்கன்னு தெரியும், பட் யூ கான்ட் ப்ரூவ் இட். இவங்க தெரியல எனக்கு தெரிஞ்சு. இவன் இருக்காது. இந்த படத்தை ஊரே உட்காந்து விசிட்ல படம் பார்த்துட்டான். இனி இந்த படம் ஊரே பேசிட்டு இருந்தாங்க. தியேட்டர்காரங்க கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. தியேட்டர்ல போய் பார்த்தா கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு தான் இருக்கான். படம் எதிர்பார்த்ததை விட நல்ல வசூலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது விஜய்க்குள்ள தனிப்பட்ட பெரிய மார்க்கெட்டை தான் குறிக்குது. ஏன்னா இந்த படம் லீக் ஆகிருந்தாலுமே தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வருவாங்க. கண்டிப்பா அந்த படம் தியேட்டர்ல பயங்கரமா போகும். படம் மொக்கையா இருந்தாலுமே போகும். கண்டிப்பா தியேட்டர் ரிலீஸ் ஆனாலும் பெரிய லாஸ்லாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டெல்லியே உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரீ ரிலீஸ்க்கு 100% என்கேஜிங்கான என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை பார்க்க வாங்க. இது எல்லாமே நடக்கும்னா படம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாலும் அடுத்த நாட்கள்ல நல்லா கொடுக்கும். என்ன வேற கிண்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல.
படம் லீக் ஆயிடுச்சு, ஜனம்லாம் ஃபீல் பண்ணுது, இன்னொரு படம் மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு போ. இன்னொரு படமாடா? தியேட்டர் ஓனர்ஸுமே இதான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு படம் வந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கல்லா கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னங்கிறது தெரியும். ஆனா கடைசி படம் இப்படி ஆயிருக்க வேணாம், ஒரு தியேட்டர் செலிப்ரேஷனோட முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி பார்ப்போம், அடுத்த படம் வந்தா நல்லது தானே. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். ஓகே, இதோட போதும், முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது சீன்ஸ் மட்டும் விடுறது இப்போ இது இந்த படம் மட்டும் இல்லை, இப்போ நிறைய நீங்கள் அமெரிக்கன் ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முக்கியமான இந்த அவெஞ்சர்ஸ் படம் அதோட லீக் சீன் எப்படி எடுப்பாங்கன்னே தெரியல. அதோட குழுது எடுக்கிறாங்க. ஒரு கேமோட வீடியோஸே, அதாவது அவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி GTA 6ஓட ட்ரெய்லர்லாம் பாதி லீக் ஆகி அதையே தூக்கி போட்டு அதான் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு HD பிரிண்ட் கண்டிப்பா யாரோ ஒரிஜினல் பிரிண்ட் யாரோ வச்சிருக்கவங்க கை மூலியமா ரெண்டு பேர்ட்ட தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஒண்ணு அந்த சென்சார் இதுக்கு, அவங்கதான் விசாரிச்சா இல்லன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் லாஸ், அவ்வளவு லாஸ். ஒரு படம் இதுலயா பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அந்த குவாலிட்டி தெரிஞ்சிடும். ஆனா இது அப்படியே வருது பிரச்சனை. ஏன்னா நீங்க அந்த அவெஞ்சர்ஸ் லீக்கா இருக்கட்டும், இல்ல அந்த GTA 6ஓட லீக்கா இருக்கட்டும், அது கொஞ்சம் கிளாரிட்டிக்கு ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. அது யாரோ எடுத்து போட்டிருக்காங்க, வீடியோ எடுத்து அதை போட்டிருக்காங்க. இது அந்த வீடியோவே அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒண்ணு பார்த்தேன், இது DVD எல்லாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல. நான் அதை ஒருத்தர் போட்டோ எடுத்தே போட்டிருந்தாங்க. அதாவது அந்த ஸ்டிக்கர், ஜனநாயகன் ஸ்டிக்கரை ஒட்டி அந்த இதெல்லாம் பேர் என்ன, பஸ் ஸ்டாண்ட்லாம் விற்பாங்கல்ல, அந்த இடத்துல வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல் சேனல்ல ஒரு வாட்டி இப்போ ஏதோ போட்டாங்கன்னு ஒரு நியூஸ் போட்டாங்க. எப்படி அசால்ட்டா எவ்வளவு தைரியமா போடுறாங்க. ஆனா இப்போ ஊருக்குள்ள இவ்வளவு தைரியமா பண்றாங்கன்னா அது வேற. கண்டிப்பா இது கொஞ்சம் டூ மச் தான். தெரிஞ்சு ஒரு படம் வராத படத்தை போடுறது ரொம்ப மோசம் தான். அதான் எனக்கு தெரிஞ்சு இதுல பாலிடிக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தலைவாவே லீக் ஆச்சு. அது எப்படி ஆச்சுன்னா, அது கேரளால ரிலீஸ் ஆக போய் ஆயிடுச்சு, அது வேற. ஆனா இது படமே ரிலீஸ் எங்கேயுமே ஆகாத ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ என்னவோ அப்ப இந்த இவ்ளோ கேஸ் நடந்ததுலாம் இப்ப வேஸ்ட். அவ்வளவு கஷ்டப்பட்டு கேஸ் மாத்தி நடத்தி இப்படி ரிலீஸ் இப்போ இதுக்கு வாண்டடா தான் பண்ணிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. என்ன போகுதுன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு படம் பாக்குறவங்க பாப்பாங்க கண்டிப்பா. இது படம் நல்லா இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் முன்னாடியே கடைசி படம் வேற, கண்டிப்பா பாப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அந்த கேசரி தானே கிண்டி வச்சிருக்கீங்க, அதான் பார்க்க போறோம். நார்மலா தான் இருக்காங்க, அதனால போய் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கதான் செய்வாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.